ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகா தேசிகாய நமகா. ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கராமானுஜ மகா தேசிகாய நமகா. ஸ்ரீமதே நிகமாத்த மகா தேசிகாய நமகா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா. திருப்பாவையில் ஸ்ரீமத் ராமாயணம். மாலே மணிவண்ணா அப்படிங்கிற பாசுரத்தை இன்னைக்கு அனுபவிக்க போகிறோம். ராமநமோ 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 ஜெய ராமநமோ 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 ஜெய ராமநமோ ராமநமோ ஜெய ராமநமோ ராமநமோ ஜெய ராமநமோ. மாலே மாலே அப்படிங்கிற வார்த்தைக்கு பெருமை, கருமை, மையல் அப்படின்னு 3 அர்த்தம் இருக்குது. மையல் அப்படின்னு இந்த இடத்துல எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு பெருமாள்கிட்ட பிரியம் இருக்குது, மையல் இருக்குது. ஆனால் பெருமாளுக்கு நம்மள்கிட்ட என்ன இருக்குது தெரியுமோ? தீர்க்கமான மையல் இருக்கான் அவனுக்கு நம்மக்கிட்ட. மாலே எப்படி தெரியறதா? ஸ்ரீமத் ராமாயணத்தில் எங்கெல்லாம் தெரியறதா இது? மாலே எப்படி இருந்தான்? தீர்க்க வியாமோகத்தோட சுக்ரீவனோட நட்பு உறுதியாயிடுது. சுகம் துக்கம் எல்லாம் நம்ம 2 பேருக்கும் பொதுவானவை. சுக்ரீவா என் உயிர் நண்பனே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்க்குறானா சுக்ரீவனை எம்பெருமான். அப்படியே அதில் அப்படியே வாத்சல்யம் வழியறதான், பிரியம் வழியறதான் அதில். மாலே வாலியை பற்றி சொல்லிகிட்டு இருக்காராம் சுக்ரீவன் மகாராஜா. சொல்லிட்டு எம்பெருமானை பார்க்குறாராம். ராமா, உன்னுடைய திருமேனி ரொம்ப சுகுமாரமாக இருக்குது. என்னுடைய அண்ணா பற்றி உனக்கு தெரியாது, அவர் எப்படிப்பட்ட பராக்கிரமசாலின்னு உனக்கு தெரியாது அப்படின்னு நிறுத்தின உடனே எம்பெருமான் கேட்குறானா, यदिन प्रत्ययोस्मासु विक्रमे तव वानर प्रत्ययं समरे श्लाघ्यं अहम् उत्पादयामि ते. என்னுடைய பராக்கிரமத்தை எப்படி உனக்கு நிரூபிக்கணும் சொல்லு சுக்ரீவா. நீ பாராட்டுற மாதிரி என்னுடைய பராக்கிரமத்தை நான் எப்படி நிரூபிக்கணும் சுக்ரீவா சொல்லு அப்படின்னு சர்வஜன் சர்வசக்தன் ஒரு வானர ராஜாவை பார்த்து கேட்குறானா. மாலே ஆச்சு தன்னுடைய பராக்கிரமத்தை நிரூபித்தான். அதுக்கப்புறமா வாலி வதம் ஆச்சு. வாலி வதம் ஆன உடனே சுக்ரீவனுக்கு சகோதர பாசம் தாங்க முடியலையா, அழ ஆரம்பிக்கிறானா. வாலி மாண்டு கிடக்கிறத பார்த்து, இப்பனே தேவதேவா ராமா, எனக்கு இனிமேல் உயிர் வாழறதுல இஷ்டம் இல்லை, நானும் போயிடுறேன். எனக்கு எங்கள் மன்னி தாரையும் அங்கே தானே அழறத பார்த்தா ரொம்ப தாங்க முடியல. அதனால் என்ன தெரியுமா பண்ண போகிறேன்? இப்போ நான் உயிரை விட்டுற போகிறேன். உங்களுக்கு சீதா பிராட்டியை தேடுற காரியத்தெல்லாம் இந்த வானர வீரர்கள்லாம் பண்ணி கொடுப்பா அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறானா. சஞ்சாத பாஷ்ப பரவீரகந்தா ராமோ முகூர்த்தம் விமனா பபூவ. சுக்ரீவன் துக்கப்பட்டு அழறத பார்த்து எம்பெருமானம் துக்கப்படுறானா. கண்ணில் தண்ணி வந்துவிட்டான் பெருமாளுக்கு. மாலே தாரைக்கும் அங்கதனுக்கும் ஆறுதல் சொல்கிறானா. மாலே வாலியோட ஈமச்சடங்குகள்லாம் பண்ணணும். சுக்ரீவன் அப்படியே துக்கத்தில் அப்படியே ஆழ்ந்து போய் அப்படியே சோகமாக உட்காந்துட்டுருக்கானா. எம்பெருமான் சுக்ரீவனை பார்க்குறானா. பார்க்க துக்கம் தாங்க முடியாம். தானும் சுக்ரீவன் எப்படிப்பட்ட துக்கத்தை அனுபவிச்சானோ அதே மாதிரி துக்கத்தை தானும் அனுபவிக்கிறானா. மாலே வாலி சுக்ரீவனுக்கு அண்ணா, அதனால் அவனுக்கு கண்ணில் தண்ணி வருது, ஒரே துக்கமாக வருது. எம்பெருமானுக்கு சுக்ரீவன் நண்பனாச்சே, நண்பனுடைய அண்ணாவாச்சே, அதனால் தானும் சுக்ரீவனை மாதிரியே துக்கத்தை அனுபவிக்கிறானா. வால்மீகி பதம் போடுறார். சமான சுலோக காகுஸ்தக பிரேத காரியாண்ய காரயத் சுக்ரீவேனைவ தீனேன தீனோ பூத்வா மகாபலக சமான சோக காகுஸ்தக பிரேத காரியாண்ய காரயத். அடுத்தது இதே சுக்ரீவன் என்ன பண்ணுறாராம், அணை கட்டி இலங்கையில் ஏறியாச்சு எல்லாரும். சுவேல மலையில் ஏறி லங்கையை அடைய போகிறா. மேலேருந்து பார்க்குறாரா மலை மேலேருந்து. அப்பா இந்த லங்கா நகரம் எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்துட்டுருக்கா. விபீஷணன் எல்லா இடத்தையும் காமிக்கிறானா மலை மேலேருந்து. அப்போ அந்த நகரத்து நடுவில் அந்த கோபுரத்து உச்சியில் ராவணன் நிற்கிறானா. தன்னுடைய அமைச்சர்களோடு நின்றுட்டு அவனை அப்படியே பார்த்துட்டு இருக்கானா. ராவணனை பார்த்தவொடனே சுக்ரீவனுக்கு கோபம் தாங்கலையாம், ஆத்திரம் தாங்கலையாம். என்னுடைய
நண்பனுடைய மனைவியை அபகரித்தவன் இவன் தானேன்னு கட்டுக்கடங்காமல் கோவம் வந்துடுதான். எல்லாரும் பேசிகிட்டே இருக்காளாம் சுவேல மலையில். விபீஷணன், அங்கதன், திருவடி, ராமன், இளைய பெருமாள் பேசிகிட்டே இருக்கும்போது அப்படியே ஒரே தாவிட்டாராம் சுக்ரீவ மகாராஜா. ராவணன் மேலே பாஞ்சு அப்படியே அவனுடைய கிரீடத்தை எடுத்து கீழே தள்ளிட்டாராம். 2 பேரும் சண்டை போடுறாளாம். கொஞ்ச நேரத்தில் பார்க்குறானா ராவணன், யார் இவன் தெரியலையே அப்படின்னு பார்க்கும்போது, லோகநாதஸ்ய ராமஸ்ய சகா தாசோஸ்மி ராட்சச. யார் தெரியுமாண்ணா, என்னை யாருன்னு பார்க்குறியா? லோகநாதஸ்ய ராமஸ்ய, இந்த லோகத்துக்கெல்லாம் நாயகன் ஒருத்தர் இருக்காரே ராமபிரான்னு, அவனுடைய நண்பன் நான். அவருடைய குணத்துக்கு அடிமைப்பட்டு அவருக்கு தாசனாகவும் இருக்கேன் நான். என்ன பார்க்குற நீ அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறானா, குத்துறானா. ராவணன் பார்த்தானா தன்னுடைய மாயா ஜால சக்தியெல்லாம் பிரயோகிக்க ஆரம்பித்த உடனே சுக்ரீவன் என்ன பண்ணானா, ஒரே தாவி இந்த பக்கம் வந்துட்டானா சுவேல மலைக்கு. அவனோட மாயா ஜால சக்திக்கு அப்பால் வந்துட்டானா, அப்பாற்பட்டு வந்துட்டான். வந்த உடனே பெருமாள் பார்க்குறாராம், இப்படி காயம்பட்டு வந்திருக்கே சுக்ரீவா, யோசிக்காமல் திடீர்னு தாவிட்டியே ராவணன்கிட்ட. ஏன்பா? துவயி கிஞ்சித் சமாபன்னே கிம் காரியம் சீதையா மம. உனக்கு ஏதாவது ஒரு வேளை ஆயிருந்ததுன்னு வச்சுக்கோ, ராவணனால் உனக்கு ஏதாவது ஆபத்து வந்திருந்தா இந்த சண்டை முடிஞ்சு என்ன பிரயோஜனம்? எனக்கு சீதை கிடச்சிதா என்ன பிரயோஜனம்? நண்பா துவயி கிஞ்சித் சமாபன்னே கிம் காரியம் சீதையா மம மாலே. சீதா பிராட்டி இதை காட்டுறாளாம் எம்பெருமானுடைய இந்த சுபாவத்தை. ரிபு நாமபி வத்சலம், என்னுடைய நாத்தன் எப்படி தெரியுமா இருப்பார் ராவணா அப்படின்னு அசோகவனத்தில் ராவணனுக்கு அறிவுரை சொல்கிறாளாம். விகித சகி தர்மஜக சரணாகத வத்சலக தேன மைத்ரி பவது தே எதி தீவிதுமிச்சசி. விதித சகி தர்மஜக சரணாகத வத்சலக, அவர் சரணாகத வத்சலன் தெரியுமா உனக்கு? நீ என்ன பண்ணணும் தெரியுமா ராவணா? அவர் என்னடா அது, அவருடைய மனைவியை நம்ம அபகரிச்சுட்டு இருக்கோமே, நம்மளை ஏற்றுப்பாரோ மாட்டாரோ அப்படிலாம் நீ கவலையப்பட வேண்டாம். விதத்சகி தர்மஜகா சரணாகத வத்சலக, அவர்கிட்ட போய் சரணாகதி பண்ணாலே போகிறோம். என்ன பண்ண, சரணாகதி கூட பண்ண வேண்டாம் நீ. மித்ரம் ஔபயிகம் கர்த்தும் ராமஸ்தானும் பரீப்சதா, நான் உன்னுடைய நண்பன் அப்படின்னு அவர்கிட்ட கை குலுக்கினாலே போகிறோம். உன்னுடைய தவறுகளெல்லாம் மன்னிச்சுடுவார் அவர். ஏன்னா அடியார்கள்ட்ட அவ்வளவு ஊற்றம் அவருக்கு, அவள்கிட்ட அவ்வளவு பிரீத்தி அவருக்கு. மாலே விகித சகி தர்மஜக சரணாகத வத்சலக. இன்னொரு இடத்துல விபீஷணன் வரான், சரணாகதி எடுத்துட்டார் விபீஷணனை. ராவணனையே ஆசைப்பட்டான் ராமன், ஆனால் வந்தது விபீஷணன். ஆனால் விபீஷணனோட மனசு எப்படி இருக்குமோ எப்படி இருக்குது தெரியுமோ? ராமபிரான்கிட்ட நடந்து போகிறானா, ராவணன் பின்னே பிறந்த நம்மை ரகுகுலத்தில் பிறந்தார் கை கொள்ளுவார்களோ. அபயம்னு சொல்லிட்டான், இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரே குத்தர் தான் விபீஷணனுக்கு. நம்ம எங்கேருந்து வந்திருக்கோம்? எதிரியோட பாசறையிலேருந்து, அதுவும் சாக்ஷாத் ராவணனுடைய தம்பி. ராவணன் பின்னே பிறந்த நம்மை ரகுகுலத்தில் பிறந்தார் ஏற்றுக்கொள்வார்களோ அப்படின்னு மனசுக்குள்ளே கலக்கமாகவே இருந்துதான். ஆனால் எம்பெருமானுடைய மனசு எப்படி இருந்துதான்? விபீஷணனை போய் அழிச்சுன்னு வர சொன்னாரே சுக்ரீவ மகாராஜாவை, அப்போவே என்ன சொன்னாராம்? ராவணனையே ஆசைப்படுகின்ற நமக்கு ராவணன் பின்னே பிறந்தவனாவது கிடைத்தானே என்று இருந்தானாம். மாலே ஆணையை நம் ஹரிசிரேஷ்ட தத்தமஸ்யா பயம் மயா விபீஷணோவா சுக்ரீவ யதிவா ராவணஸ்வயம். ஆணையை நம் ஹரிசிரேஷ்ட, வானர தலைவனே சுக்ரீவா, நீ போய் விபீஷணனை அழிச்சுண்டு வா. ஏற்கனவே என்னால் விபீஷணனுக்கு அபயம் கொடுக்கப்பட்டு விட்டது. நான் ஆசைப்படுறது ராவணனே வரணும்னு. பரவாயில்ல, அவனுக்கு பின்னே பிறந்தவனாவது கிடைத்தானே. அதனால் ஒரு வேளை வாசலில் நிற்கிறது நீ நினைக்கிற மாதிரி விபீஷணனாக இருந்தாலும் சரி, அல்லது நான் ஆசைப்படுற மாதிரி ராவணனாகவே இருந்தாலும் சரி, என்ன பண்ணணும் தெரியுமோ? உடனே நீ கையை பிடிச்சி அடிச்சுன்னு வரணும். மாலே. அடுத்தது மணிவண்ணா. மணிவண்ணான்ற பதத்துக்கு வடிவழகு, அழகுனால எல்லாரையும் கவருபவன். நாரதர் வால்மீகி மகரிஷிகிட்ட சொல்கிறார், ஸ்னிக்தவர்ணகா பிரதாபவான் வீணவக்ஷோ விசாலாக்ஷோ லக்ஷ்மிவான் சுபலக்ஷணக. இந்த ராமபிரான் எப்படி இருப்பான் தெரியுமா? இந்திர நீலமணி போன்ற கரும்பச்சை வண்ணம் கொண்ட திருமேனி உடையவன். இந்திர நீலமணி மாதிரி இருப்பானா? கரும்பச்சை வண்ணமாக இருக்குமா எம்பெருமானோட திருமேனி.
ரொம்ப பராக்கிரமம் உடையவன். பீனபக்ஷோ விசாலாட்சோ லக்ஷ்மிவான் சுபலக்ஷணகா மங்களகரமாக இருப்பான். அகண்ட திருக்கண்களை கருணை சொட்டும் கண்களை உடையவன் அப்படின்னு நாரதர் சொல்கிறாராம் வால்மீகி பகவான்கிட்ட. என்ன பண்ணுறாலாம், அடுத்தது அயோத்தியா காண்டத்தில் ராமனை சுமத்ரர் அழிச்சின்னு வரத்துக்கு வராராம். எப்படி அழிச்சின்னு வரத்துக்கு வராராம், தசரத சக்கரவர்த்தி உங்களை கூட்டுன்னு வர சொன்னார் அப்படின்னு கூட்டுன்னு வரத்துக்காக அழிச்சின்னு வரத்துக்காக வந்திருக்காராம். வந்த உடனே என்ன பண்ணுறாராம், அப்பா சொல்லிட்டார் நான் கிளம்பி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டாபிஷேகம் ராமனுக்கு பண்ண போகிறேன்னு முடிவு பண்ணிட்டார் தசரத சக்கரவர்த்தி. அதை ராமன்கிட்ட தெரிவிக்கணும் இல்லையா முறையா? அதனால ஒரு சக்கரவர்த்தியாக தன்னுடைய பிள்ளைகிட்ட தெரிவிக்கணும், உனக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ண போகிறேன்னு. அதுக்காக அழிச்சுன்னு வர சொல்கிறாராம். அப்படியே தேரில் ஏறி ராமர் வராராம். அந்த அழகை வால்மீகி வர்ணிக்கிறார் பாருங்கோ. கந்தர்வராஜ பிரதிமம் லோகே விக்யாத பௌருஷம் தீர்க்கபாகும் மகாசத்வம் மத்த மாதங்க காமினம் சந்திரகாந்தானனம் ராமம் அதீப பிரியதர்ஷனம். கந்தர்வன் மாதிரி இருக்கானா, கந்தர்வராஜன் மாதிரி திருமேனி இருக்கான் எம்பெருமானுக்கு. நீண்ட திருக்கைகள், மதங்கொண்ட யானை மாதிரி நடை, சந்திரனை விட அழகாக இருக்கான். சந்திரனை காட்டும் ஒளி வீசுகின்ற திருமுகம். அப்படியே பார்த்துட்டே இருக்கானான் தசரதன். ராமர் வரத பார்த்தா வெச்ச கண்ணை எடுக்க முடியலையாம். போகிறோம் ராமனை பார்த்தது போகிறோன்னு தோணவே இல்லையாம். மணிவண்ணா நததர்ப்ப சமாயந்தம் பஷ்யமானோ நராதிபக. அழகு பெட்டகமாய் என் புள்ள வரானே ரதத்தில், பார்க்க எனக்கு கண்ணை அவன்கிட்ட எடுக்க முடியலையே. ந ததர்ப்ப சமாயந்தம் பஷ்யமானா நராதிபக மணிவண்ணா. இதே ராமனை ரெண்டாவது தடவை கைகேயினுடைய ஆணையின் பேரில் சுமந்திரர் அழிச்சின்னு போகிறதுக்கு வரார். இப்போ என்ன சொல்ல போகிறா, கைகேயி அம்மா தன்னுடைய திருமாளிகைக்கு சக்கரவர்த்தி அழிச்சின்னு வர சொன்னார்னு சொல்லி அனுப்புகிறா. எந்த விவரமும் சுமந்திரருக்கு தெரியாது. விடிஞ்சா பட்டாபிஷேகம்னு முதல் நாள் எல்லாம் சொல்லிட்டார். விடிஞ்சு கொடுத்து பட்டாபிஷேகத்துக்கு தான் அழிச்சின்னு வர சொல்கிறார் நினச்சிட்டு சுமந்திரர் போகிறார். இப்போ ராமன் அழிச்சின்னு வரார். அந்த ராஜபாட்டையில் ராமன் நடந்து வரானா, நடந்து வரலை தேரில் வரான். வரும்பொழுது ரெண்டு பக்கமும் ராஜபாட்டையில் அயோத்தி நகர மக்கள்லாம் அப்படியே குமிஞ்சிருக்காளாம். பக்கத்து நாட்டிலேருந்தெல்லாமும் எல்லாரும் வந்துட்டாலாம். கோடி சூரிய பிரகாசமாக அப்படியே அந்த அவன் வர இடமெல்லாமே அப்படியே பளபளக்கிறதான். அவ்வளோ நன்னா இருக்கான் அந்த இடமெல்லாம். என்ன பண்ணுறாளாம், அவவா நிற்கிற இடத்துலேருந்து அந்த ரதம் ரொம்ப தூரம் போயிடுதான். இருந்தாலும் யாருக்குமே அந்த கண்ணில் அப்படியே ராமன் நின்றுட்டே இருக்கானாம். அவள் கண்ணையும் ராமன்ட்டேந்து நகர்த்த முடியலையா, அயோத்திவாசிகளுக்கு அவளோட மனசையும் ராமன்ட்டேந்து நகர்த்த முடியலையா. வால்மீகி அழகாக ஸ்லோகம் போடுறார். யஸ்ய ராமம் ந பஷ்யேத்து எம் ச ராமோ ந பஷ்யதி நிந்திதக்ஷ பவேல்லோகே சவாத்மாப்யேனம் விகர்ஹதே. அன்றைக்கி ராமன் போனானே அந்த ராஜபாட்டையில் கோடி சூரிய பிரகாசமாய் போனானே, அந்த ராமனுடைய அழகை அவன் அந்த தேரில் போன அழகை பார்க்காதவா யாரோ அவளோட ஆத்மாவே நிந்திக்குமா. ராமனை எவன் பார்க்கலையோ, எவனை ராமன் பார்க்கலையோ அவன் உலகத்தோரால் நிந்திக்கத்தக்கவன்ட்டார் வால்மீகி. ஏன்னா யாருமே சொல்ல வேண்டாமா, அவனோட நெஞ்சமே மனசே சொல்லுமா, அடடா நீ என்ன ராமனை பார்க்காம போயிட்டிய, நீ இல்லாமல் ஒரு மனுஷனா, நீ இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்குமா. யச்சராமம் ந பஷ்யேத்து எம் ச ராமோ ந பஷ்யதி நிந்திதஸ்ஸ பவேல்லோகே ஸ்வாத்மாப்யேனம் விகர்ஹதே. அப்படி இது அயோத்தியா காண்டத்தில், ஆரண்ய காண்டத்தில் ரிஷிகள் எப்படிப்பட்ட ரிஷிகள்லாம், வனவாசிகளவா, காட்டிலே இருக்கிறவா, புலன்களை எல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறவா, பஞ்சபட்ச பரமானந்தம் சாப்பிட்றவா கிடையாது. காட்டில் இந்த காஞ்சி போன இலைகளையெல்லாம் சாப்பிட்டு வாழறவா, புலன்களையெல்லாம் அப்படியே மொத்தமாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறவா. அவளே என்ன பண்ணாலாம், ராமன் இளைய பெருமாளோடையும் சீதா பிராட்டியோடையும் அந்த தண்டகாரனில் பிரவேசித்த உடனே அப்படியே ஸ்தம்பிச்சு நின்றுட்டாலாம். கண்ணை இமைக்க முடியலையா அந்த ரிஷிகளால். ரூபசம் கணனம் லக்ஷ்மி சௌகுமாரியம் சுபேஷதாம் தத்ருசுர் விஸ்மிதாகாரா ராமஸ்ய வனவாசினக வைதேகீம் லக்ஷ்மணம் ராமம் நேத்ரை அனிமிஷைரிவ. கண்ணே இமைக்கலையா, ஆச்சரியபூதாம் தத்ருசுகு சர்வே தே வனச்சாரினக. காட்டில் திரிகின்ற ரிஷிகள்லாம்
அப்படியே எம்பெருமானை பார்த்தோடனே அவன் அழகில் மயங்கி ரூபசம் கணனம் லக்ஷ்மிம் சௌகுமாரியம் சுவேஷதாம் தத்ருசுர் விஸ்மிதாகார ராமஸ்ய வனவாசினக மணிவண்ணா. சூர்பனகை வரா. சூர்பனகை என்ன பண்ணுறா, முதல்ல கரதூஷணால்கிட்ட போய் சொல்கிறா, மூக்கருப்பட்டு வரா இல்லையா, அப்போவே என்ன தருணவ் ரூப சம்பன்னவ், யாருப்பா உனக்கு இந்த கதியை கொடுத்தது, ஏன் இப்படி மூக்கருப்பட்டு வந்திருக்க அப்படின்னு தங்கையை பார்த்து கேட்ட உடனே என்ன சொல்கிறாளாம், எடுத்த உடனே இந்த மாதிரி என்னை மூக்க அறுத்தானே அவன் எவ்வளோ அழகாக இருந்தான் அப்படின்னு யாராவது சொல்லுவாளோ, அவள் சொல்கிறாளாம் தருணவ் ரூப சம்பன்னவ் சுகுமாரவ் மகாபலவ் புண்டரீக விசாலாட்சவ் சீர கிருஷ்ணாஞ்சிதாம்பரவ் அப்படின்னு அழகை வர்ணிக்கிறாளாம். தன்னுடைய மூக்கை அறுத்தவன் அவளுடைய அழக ராமலக்ஷ்மணனுடைய அழகை வர்ணிக்கிறா. அது மட்டும் இல்லையா, நேராக ராவணன்ட்ட போய் அவனோட ஆசையை தூண்டுறாளாம். சீதையை கவர்ந்து வரும்படி அவனை ஆசையை தூண்டுறா ராவணனுக்கு. அப்போ என்ன சொல்கிறாளாம், ராவணா லங்கேஸ்வரா, நீ ராம லக்ஷ்மணால வெறும் மனுஷால்னு நினச்சிக்காத, அவள் யார் தெரியுமா அப்படின்னு கேட்டவுடனே ராவணனுக்கு கோபம் வந்துருந்தான். என்னவோ யார் தெரியுமான்னு கதை பேசின்னு இருக்கே, மூக்கருபட்டு காதறுபட்டு இப்படி ஒன்று இந்த கதிக்கெல்லாம் ஆளாக இருக்காளே, அவளை பற்றி நன்னா கோபமாக 2 வார்த்தை பேசுனா என்னவோ வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்கியே அப்படின்னு கேட்குறானா ராவணன். தீர்க்கபாகும் விசாலாட்சக அப்படியே அவள் அதை தான் ஆரம்பிக்கிறாளாம். என்ன சொல்கிறாளாம், சூர்பனக கந்தர்பசமரூபச்சக ராமோ தசரதாத்மஜக. எப்படி இருக்கான் தெரியுமா ராவணா அந்த ராமன், கந்தர்பசமரூபச்சக ராமோ தசரதாத்மஜக தீர்க்கபாகும் விசாலாட்சக சீர கிருஷ்ணாஜினாம்பரக. கிருஷ்ணாஜினா மகவுரி தான் தரிச்சுட்டு இருக்கான், ஆனால் எப்படி இருக்கான், அவனுடைய தோள்கள்லாம் நீண்டு இருக்கு. விசாலாட்சக தீர்க்கமான கண்களை உடையவனாயிருக்கான். கந்தர்பசமரூபச்ச கந்தர்வன் மாதிரி இருக்கான்ப்பா, அப்படி இருக்கான். ராமோ தசரதாத்மஜக அப்படின்னு அப்படியே அவனை வர்ணிக்கிறாளாம். யாரு, சூர்பனக. காதறுபட்டு மூக்கறுபட்டு வந்தவ ராவண வர்ணிக்கிறாளாம். மணிவண்ணா. சுந்தரகாண்டத்தில் விராட்டி கேட்குறாளாம், ராமலக்ஷ்மணால் அவள் தான் அனுப்பிச்சிருக்கா, ராமதூதனா வந்திருக்கேன்னு சொல்கிறியே, சரி எம்பெருமானுடைய திருமேனி எப்படி இருக்கும்னு சொல்கிறையா அப்படின்னு கேட்டவுடனே ஆரம்பிக்கிறாராம். எப்படி ஆரம்பிக்கிறாராம் திருவடி, ராமகா கமலபத்ராட்சகா சர்வசத்வ மனோகரக ரூபதாட்சிண்ய சம்பன்னக பிரசூதோ ஜனகாத்மஜே. எப்படிப்பட்டவர் தெரியுமா தேவி, ராமர் எப்படிப்பட்ட அழகுடையவர் தெரியுமா, தாமரை இதழ் போன்ற கண்கள், அந்த சரீர லாவண்யம் இருக்கு பாருங்கோ, வார்த்தையால் சொல்ல முடியாது ஜனகராஜகுமாரியே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தன் மணக்கண் முன்னாடி ராமனுடைய திருமேனியை அனுபவிச்சுட்டே சொல்கிறாராம். ராமகா கமலபத்ராட்சகா, இதெல்லாம் இப்போ வந்து அழகுன்னு நினச்சிக்க வேண்டாம், சீதா பிராட்டியே யார் ராமனுடைய பத்னி கிட்ட திருவடி சொல்கிறாராம். அவர் பிறக்கும் போதே இந்த லட்சணங்கள்லாம் கூடவே வந்தவை, அப்படி இருக்கிறவர் இந்த ராமர் தெரியுமோ அப்படின்னு சீதா பிராட்டிட்ட ராமனை பற்றி வர்ணிக்கிறாராம். மணிவண்ணா இன்னும் சொல்கிறாராம், சங்கு கழுத்துமா அவருக்கு, மங்களகரமான முகம், இந்த கழுத்து எப்படி தெரியுமா இருக்கும், சதைப்பற்றோடு இருக்குமா, அவ்வளோ அழகாக இருக்கான். தோள் கண்டார் தோளே கண்டார்னு பார்த்துட்டே இருக்கணும் தேவி. ராமன்னு பேர், அந்த ராமன்னா மனசை மட்டும் ரமிக்க செய்பவன் இல்லை, அவனுடைய திருமேனியே நம்மளுடைய கண்களை நிறைத்திடுமே தேவி. விசாலமான தோள், பருத்து நீண்டதான பூஜம், சங்கு கழுத்து, மங்களகரமான முகம்மா எங்கள் ராமபிரானுக்கு. விபுலாம்சோ மகாபாகு கம்பு கிரீவகா சுபானனக கூடஜத்ருகு சுதாம்ராட்சோ ராமோ தேவி ஜனைஸ்ருதக. ராமன்னு பேர் அவனுக்கு, மனத்தை மட்டும் ரமிக்க செய்பவன் இல்லை, நம்முடைய கண்ணையும் ரமிக்க செய்பவன், அவ்வளவு அழகு. இதெல்லாம் பிறக்கும் பொழுதே அவனுடைய கூட வந்தது தேவி அப்படின்னு திருவடி வர்ணிக்கிறாராம். மணிவண்ணா. மணிவண்ணன்ற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமோ, தன்னுடைய ஆத்ம குணங்களாலே ரத்னம் போலே பிரகாசிப்பவன். எப்படி பிரகாசிக்கிறானான்னு தெரியுமோ, தசரதன் யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணுறது ராமனுக்குன்னு தீர்மானிச்சிட்டானா, எல்லா சிற்றரசர்கள் அமைச்சர்கள் எல்லாரையும் கூப்பிடுறானா, சபை கூடிட்டான்.
நான் இத்தனை நாளாக இந்த ராஜ்யத்தை ஆண்டுட்டேன், ஆனால் எனக்கு கொஞ்சம் வயசு நிறையா ஆயிடுக்கிற மாதிரி தோன்றுறது. அதனால் என்னுடைய ஜேஷ்ட குமாரனான ராமனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணலான் இருக்கேன், நீங்கள்லாம் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்ட உடனே முதல் வார்த்தை என்ன சொன்னாலாம், பகவோன் ரிப்ப கல்யாண குணாக புத்திரஸ்ய சந்நிதே. சக்கரவர்த்தியே, உங்களோட பிள்ளைங்கிறதுக்காக நீங்கள் யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணிட்டேன், ஆனால் அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமோ, கல்யாண குணாக கல்யாண குணங்களின் கூட்டம் தான் ராமபிரான் அப்படின்னு சொல்லிடுறாளாம். எப்படிப்பட்ட பிள்ளைய பெற்றிருக்கேள் தெரியுமோ சக்கரவர்த்தி, நீங்கள் இதனால் நீங்கள் நன்னா ஆட்சி பண்ணியிருக்கேள், ஆனால் ராமனை நாங்கள் ஏன் வரவேற்கிறோம் தெரியுமோ யுவராஜாவா, அவ்வளவு கல்யாண குணங்களும் உள்ள நல்ல புத்திரனை நீங்கள் பெற்றெடுத்திருக்கிறீர்கள். பகவோர் நிருப கல்யாண குணாக புத்திரஸ்ய சந்நிதே, ஏராளமான கல்யாண குணங்களின் இருப்பிடம். சரி, அயோத்தியாவாசிகள்லாம் என்ன சொல்கிறாளாம், தர்மம் தெரிஞ்சவன் ராமன், சத்தியம் தவறாதவன் ராமன், நல்லொழுக்கம் உடையவன் ராமன், குற்றங்களை பொறுப்பவன் ராமன், இனிமையாக பேசுபவன் ராமன், செய்நன்றி மறவாதவன் ராமன், அமைதியாக பேசுபவன் ராமன், புலன்களை வென்றவன் ராமன் வரிசையாக சர்டிஃபிகேட் கொடுத்துட்டே போகிறதான் சக்கரவர்த்திகிட்ட. தர்மஜகா சத்யசந்தச்ச சீலவான் அனசூயகா சாந்தகா சாந்த்வைதா ஸ்லக்ஷணகா கிருதஜ்ஞோ விஜிதேந்திரியாக. எத்தனை சொல்கிறது பாருங்க கல்யாண குணங்களை. அயோத்தியாவாசிகளுடைய வாயிலேருந்து புறப்படுறது வார்த்தை வரிசையாக சரமாரியாக பாராட்டி தள்ளுறாராம். தர்மம் தெரிந்தவன், சத்தியம் தவறாதவன், நல்லொழுக்கம் உடையவன், குற்றங்களை பொறுப்பவன், செய்நன்றி மறவாதவன், இனிமையாக பேசுவான், மிருதுபாஷி பூர்வபாஷி, நம்மள்கிட்ட முன்னாடி வந்து விசாரிப்பான், அவள் வந்து பேசணுமே இருக்க மாட்டான் ராமன், பார்த்த உடனே விசாரிப்பான், அவாளுக்கு தகுந்த மாதிரி விசாரிப்பான். அயோத்திக்கு புதுசாக கல்யாணமான பொண்ணாக இருந்தால், அம்மா அயோத்தி பிடிச்சிருக்காம்மா, உனக்கு ஏதாவது இங்கே குறை இருக்கான்னு கேட்பானா. சின்ன குழந்தைகளாக இருந்தால் நன்னா படிக்கிறேலா, அப்பா அம்மா சொன்ன பேச்சை கேட்குறேலான்னு கேட்பானா. ஆச்சாரியர்கள்லாம் பார்த்தானா, சிஷ்யாலாம் வராளா, நன்னா பாடங்கள்லாம் நடக்கிறதா, சிஷ்யாலாம் நன்னா சுசுரூஷை பண்ணுறாளான்னு கேட்பானா. வயோதிகர்களாக இருந்தால் குழந்தையெல்லாம் உங்களை நன்னா கவனிச்சுக்கிறாளான்னு கேட்பானா. இவ்வளோத்தையும் விசாரிப்பானா. அதனால் தன்னுடைய கல்யாண குணங்களாலே ரத்னம் போலே பிரகாசிப்பவன். அதனால தானே இளைய பெருமாள் சொன்னான், குணை தாசியமுபாகதக, அவனுடைய குணங்களினால் முத்தண்ணாவை அண்ணான்னு இல்லை, அவனுடைய கல்யாண குணங்களினாலே கவரப்பட்டு அவனுக்கு நான் தாசியனானேன். குணை தாசியமுபாகதக மணிவண்ணா. அடுத்தது மேலையார் செய்வனகள். தசரதன் எப்படிப்பட்டவனா, மயாப்யா சரிதம் பூர்வைகி பந்தானாம் அனுகச்சதா, என்னுடைய பூர்வர்கள்லாம் எப்படி ராஜ்யம் பண்ணியிருந்தாலோ அப்படி தான் நான் இந்த அயோத்தி நகர வாசிகளெல்லாம் காத்துட்டுருக்கேன் அப்படின்றாராம் தசரதன். அது என்ன அர்த்தமா அதுக்கு, மேலையார் செய்வனகள், முன்னோர்கள் என்னுடைய முன்னோர்களான ராஜாக்கள்லாம் என்னென்ன பண்ணாலோ அதை தான் நான் பண்ணிட்டுருக்கேன், அவள் என்னென்ன சொன்னாலோ அதை தான் நான் செஞ்சுட்டுருக்கேன். மயாப்யா சரிதம் பூர்வைகி பந்தானாம் அனுகச்சதா. பரதாழ்வான் சொல்கிறானா, மாமாவாத்துலேருந்து வரான், எம்பெருமான் வனவாசம் போனதோ, கைகேயி இந்த வரங்கள்லாம் வாங்கி தனக்கு ராஜ்யத்தை வாங்கி வச்சுருக்கிறதோ எதுவுமே தெரியாது, தந்தையார் இறந்தது அதுவும் தெரியாது, வரான் எல்லா விஷயமும் தெரியறது, கதறான், என் மேலே ஒரு தப்பும் இல்லையே, இப்படி நிறைய நடந்து போச்சே, மேலே மேலே நான் இல்லாத போது நான் என்ன பண்ணுவேன், அண்ணா போவை முதல்ல கூட்டின்னு வரேன் அப்படின்னு மனசுக்குள்ளே சங்கல்பம் பண்ணிக்கிறானா. அப்பாவுடைய காரியங்கள்லாம் முடிஞ்சுதான், அதுக்காக காத்துட்டு இருந்தானா. சக்கரவர்த்தியோட இறுதி சடங்கு எல்லாம் முடிஞ்சுதான், அரசு அலுவலர்கள்லாம் வராலாம், கை கட்டி நிற்கிறாளாம். நாடு ராஜ்யம் இல்லாமல் இருக்குது, அதனால் எல்லா அமைச்சர்களும் காத்துட்டுருக்கா, பட்டாபிஷேக சாமகிரிகள்லாம் அப்படியே இருக்குது, நீங்கள் வந்து ராஜ்யத்தை ஏற்றுக்கணும் அப்படின்னு பரதனை வேண்டுகிறாளாம். வேண்டின உடனே என்ன சொல்கிறானா பரதாழ்வான், அந்த பட்டாபிஷேகத்திற்காக என்னென்ன பொருட்கள் என்னென்ன சாமகிரிகள்லாம் சேர்த்து வச்சுருக்காளோ சேகரித்து வச்சுருக்காளோ அதெல்லாம் ஒரு பிரதர்ஷனம் பண்ணுறானாம்.
நீங்கள்லாம் ரொம்ப பெரியவா, எங்கள் அப்பா காலத்துலேருந்து இங்கே இருக்கேல் அரண்மனையில் உங்களுக்கு இந்த பரம்பரையை பற்றி தெரியும், சம்பிரதாயம் பற்றியும் தெரியும், சான்றோர்கள்லாம் இந்த நேரத்தில் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லுவான்னு எல்லாமே உங்களுக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்ச நீங்கள் என்னிட்ட இப்படி கேட்கலாமா? மூத்தவன் இருக்கும்போது இளையவன் அரசை ஏற்றுக்கலாமா? மேலையார் செய்வனகள். நம்ம பெரியவாள்லாம் இந்த மாதிரி தான் பண்ணுவாளா? நீங்கள்லாம் எல்லா விஷயமும் தெரிஞ்சவா தானே, இப்படி நீங்கள் சொல்லலாமா? என்கிட்ட ராஜ்யத்தை ஏற்றுக்கோ பரதான்னு சொல்லலாமா? நான் எங்கள் குல முன்னோர்கள் இருக்காளே, இஷ்வாக்கு குல முன்னோர்கள்லாம் என்ன வழக்கம் பண்ணி வச்சுருக்கா தெரியுமோ? மூத்த மகனுக்கே அரசு, அப்படி தானே எங்கள் பெரியவாள்லாம் பண்ணி வச்சுருக்கா. எங்கள் குல முன்னோர்களுடைய வழக்கம் உங்களுக்கெல்லாமும் நன்னாவே தெரியுமே. அப்படி இருக்கும்பொழுது நான் எப்படி ராஜ்யத்தை ஏற்றுப்பேன்னு நினச்சேன்? நீங்கள் மேலையார் செய்வனகள் ஜேஷ்டஸ்ய ராஜா ராஜதா நித்யமுஜிதாகி குலஸ்ய நக நைவம் பவந்தோ மாம் பக்துமர்ஹந்தி குசலா ஜனாக ராம பூர்வோகினோ பிராதா பவிஷ்யதி மகாமஹீபதிகி. ராமன் தானே ராஜ்யத்தாள்னோ, அவதானே ஜேஷ்டகுமாரன், நான் சின்னவன் தானே. பெரியவன் இருக்கும்போது சின்னவன் ராஜாவாலாமா? பெரியவாள்லாம் இதை சரின்னு ஒத்துப்பாளா அப்படின்னு கேட்குறானா. மேலையார் செய்வனகள். இதே கேள்வியை விபீஷண சரணாகதியும் போது ராமனும் கேட்குறானா எல்லாரையும் பார்த்து. விபீஷணனை ஏற்றுக்க வேண்டான்னு சொல்கிறேலே, எதிரியாக இருந்தாலும் சரணாகதின்னு நம்மள்கிட்ட வந்துட்டான்னா அவனை நம்ம உயிரை கொடுத்தாவது ரட்சிக்கணும்னு பெரியவாள்லாம் சொல்லுவாளே. ஆச்சாரியர்கள்லாம் எனக்கு அப்படி தான் பாடம் சொல்லி கொடுத்துருக்கா. நான் இப்போ விபீஷணனை ஏற்றுக்கலைன்னா அவள்லாம் என்ன பழிக்க மாட்டாளா? சான்றோர்கள்லாம் என்ன பழிக்க மாட்டாளா? நல்ல கற்று அறிந்தவர்கள்லாம் என்னை அவதூறு பேச மாட்டாளா? ஆச்சாரியர்லாம் என்ன சொல்லுவா? இந்த பாடம் தான் நான் உனக்கு சொல்லி கொடுத்தேனான்னு கேட்பாளே. மேலையார் செய்வனகள் அப்படின்னு ராமனும் கேட்டானா. அதனால் இந்த இஷ்வாகு குலமே எப்படியா? மேலையார் செய்வனகள். பெரியவா என்ன சொல்கிறாளோ அதை தான் நாங்கள் செய்வோம், அவள் என்ன செஞ்சுட்டு இருந்தாலும் அந்த வழக்கத்தை தான் நாங்களும் பின்பற்றுவோம்னு சொன்ன குலமில்லையா? மேலையார் செய்வனகள். இப்படி இந்த 26வது பாசுரத்தை ஸ்ரீமத் வால்மீகி ராமாயண ஸ்லோகங்களோடு அனுபவித்தோம். நாளைக்கு அடுத்த பாசுரத்தை ராமாயண ஸ்லோகங்களோடு அனுபவிப்போம். ராமகிருஷ்ண கோவிந்த நாராயணா, கிருஷ்ண ராம கோவிந்த நாராயணா, ராமகிருஷ்ண கோவிந்த நாராயணா. நமஸ்காரம்.